வணக்கம். என்னோட பேர் நிதிஷ். இது வந்து எங்களோட புது யூடியூப் சேனல் நிதிஷ் அண்ட் அபுங்கிறது. நானே என் ஃப்ரெண்டு வந்து யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட இருக்க கார்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு இந்த வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2025 பொலீரோ. இந்த பொலீரோ எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து எங்கள் மாமாவோட வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் நானுமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதில் எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணலான்னு இதை எடுத்திருக்கேன். இந்த வீடியோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 75 பிஹெச்பி அண்டு 210 ஆர்பிஎம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சிசி பார்த்தீங்கன்னா 1300 கிட்டத்தட்ட சிசி. டெக்னிக்கலாக சில விஷயங்கள் தெரியல. மற்றபடி இந்த காரில் ஓவர் வியூவாக வந்து என்ன இருக்கோ நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காரோட ப்ரைஸு, அதுக்கப்புறமா இதோட மைலேஜ், இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவோட கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆக்சசரிஸ்ன்னு சில விஷயங்கள் நாங்கள் போட்டிருப்போம் அந்த கார் எடுக்கும்போது. இதில் வந்து இந்த கம்பெனி ஹார்னை தவிர இதில் வந்து புது ஹார்ன், ஆக்சுவலி இது வந்து பெரிய ஹார்ன் வந்து நாங்கள் போட்டிருப்போம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸு. அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடலுக்கு முன்னாடி மாடல். அதாவது நாங்கள் எடுக்கும்போது 2025 அந்த டிஸ்பிளே இல்லாத மாடல் வண்டி இது. அதுக்கு முன்னாடி மாடல், டாப் மாடலுக்கு முன்னாடி மாடல். அந்த டாப் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அந்த லைட்டு வந்து வரும். டேர்னிங்கில் திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக எரியிற லைட்டு. அதுக்கப்புறமா பேக்கில் வந்து வைப்பர் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் எக்ஸ்ட்ரா வந்ததுனால அந்த மாடல் நாங்கள் எடுக்கல. ஸோ இந்த வண்டியை எடுத்தோம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன் லேம்ப் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுமே இது இண்டிகேட்டரும் ஹெட்லைட்டுமே வந்து ரெண்டுமே ஹாலஜன் தான். ஃபாக் லைட்டுமே வந்து ஹாலஜன் தான். இது வந்து இப்போ லைட்டோட விசிபிலிட்டி வந்து நைட்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மற்ற கார் வந்து எல்இடி ஓட்டிட்டு இது ஓட்டுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இது நல்லாவே இருக்கும். நைட் விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். லோ பீம்லாம் போட்டால் ஓரளவுக்கு நல்ல சரௌண்டிங்கில் வந்து வியூவே தெரியும். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இது வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பம்பர் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா எல்லாமே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபாக் லைட் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் வந்து போட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 215/75R சியட்டில் வந்து வந்தது. இது ஸ்டாக் டயர் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே அவ்வளோதான் ஓடி இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் ஓடி இருக்காது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கூட ஆக்சசரிஸில் தான் நாங்கள் போட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கூட நாங்கள் ஆக்சசரிஸில் தான் போட்டோம். அதே மாதிரி இந்த வண்டியில் இருக்க இப்போ டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான டோராக தான் இருக்கும். இப்போ நார்மலாக சாத்தினா சாத்தாது. இப்படிலாம் சில பேர் சாத்துவாங்க, சாத்தாது. நல்லா வேகமாக சாத்தணும், அப்போ தான் சாத்தும். இல்லைனா சும்மா எப்படின்னா நார்மலாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து ஒரு 3 பேர் நல்லா கொஞ்சம் தாராளமாக உட்காந்துக்கிற மாதிரியே தான் சீட் இருக்கும். இது வந்து நம்ம உள்ளே வரும்போது பார்க்கலாம் இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாக்கில் வராது. இதெல்லாம் வந்து கம்பெனிலே வந்து நாங்கள் போட்ட ஆக்சசரிஸ் தான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஒரு ஆள் ஏறினா கூட நல்லா தாங்கும். அந்தளவுக்கு ஹெவியாகவே தான் இருக்கும் அது. அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து வரும். நாங்கள் எடுக்கும்போது 2 மாடல்லையுமே வந்து ஸ்டீல் வீல் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டீசல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். 60 லிட்டர் தான் ஆக்சுவலி இதில். அதுக்கப்புறம் இந்த பேக் ப்ரொஃபைல் வந்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் போட்டது. இந்த ஆக்சசரிஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வண்டி பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆக்சசரிஸ்லாம் நாங்கள் வந்து ஷோரூம்லேயே போட்டது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெப்னி வீல் வந்து இங்கே பின்னாடி தான் இருக்கும். இது கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்சார் மட்டும் இருக்கும். கேமரா இதெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த ஃபுட் ஸ்டெப்புமே வந்து ஆக்சசரிஸில் தான் போட்டோம்னு நினைக்கிறேன். இந்த 2 சென்சார் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இந்த நம்பர் பிளேட்டுட்டு ஒரு சின்ன லைட் எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்கார்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வேறு எதுவும் பெருசாக இதில் இருக்குமான்னு கேட்டால் இங்கே எதுவும் ஃபீச்சர்ஸ் இருக்காது. கொஞ்சம் நார்மலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கும்.
என்னன்னா இந்த வண்டியில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிய மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஷோரூம்லேயே பண்ணது தான் ஆக்சுவலி. இந்த ஒயர் கொஞ்சம் வெளியில் தெரியுற மாதிரி, இந்த இடத்துல இந்த லைட்டுக்கான ஒயரிங்லாம் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடிலாம் நல்லா தான் இருக்கும் இந்த வண்டியில். அதுமாரி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கிட்டு ஒன்று இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோன் ஷேப்பில் வைப்போம்ல ஏதாவது எமர்ஜென்சினா, அந்த இது ஒன்று இருக்கும். வேறு எதுவும் இதில் வந்து வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாக்லேயே உள்ள சீட்டு தான். லெதர் சீட்டில் இன்னொரு மெட்டீரியல் உள்ள சீட்டு, அந்த சீட்டு தான் இது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சீட்டும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஒருத்தர் மட்டும் உட்கார மாதிரினா. இது சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓரளவுக்கு. ரொம்பலாம் ஆக்சுவலி மோசமாக இருக்காது. இது நல்லாவே இருக்கும். 2 பேர் உட்காந்தோன்னா உட்காரலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வந்து மோசமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மோசமாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சைடில் இங்கிட்டு வந்தோன்னா இந்த டெஃப் ஆயிலுக்கான டேங்க் இருக்கும். இந்த டெஃப் ஆயில் வந்து 10 லிட்டரு 10 டு 13 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பொலீரோ B6ஓட பேட்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்க மாதிரியே தான் சேமாக தான் இருக்கும். வேற எல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து வெளியில் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சைடு மிரர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல் மிரர் தான். இந்த வண்டியில் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எல்லா மெட்டீரியலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். தட்டுலாம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. இந்த வந்து டெக்னிக்கலாக வந்து ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ உள்ள வந்து இன்டீரியர்ஸ் வந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இப்போ இந்த ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கை பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இது ஒரு பர்ஸ் ஹோல்டர் மாதிரி இருக்கும். வாட்டர் பாட்டில்லாம் வைக்கிற மாதிரி இதில் வந்து ஹோல்டர் இருக்காது. அதுக்கப்புறமா இதில் டோர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது இருக்கும். இந்த டிரைவர் சைடு இருக்க டோர் மட்டும் சென்ட்ரல் லாக்காக ஒர்க் ஆகும். மற்ற டோர்லாம் வந்து எல்லாமே லாக் பண்ணியிருந்தாலும் இங்கே ஓப்பன் க்ளோஸில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் லாக் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதில் உள்ளே வந்தோன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லலாம் வந்து எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு ஹார்னோட பட்டன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுவிட்ச் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் வந்து வைக்கும்போது வச்சது இந்த பெரிய ஹார்னுக்கு. இல்லை கம்பெனி ஹார்ன் தான் வந்து டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலில் வந்து நிற்கும் போது வந்து ஒரு 3 செகண்டோ 5 செகண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகுறது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே தான் வந்து இருக்கும். அந்த கீ வந்து வேறு எங்கேயும் இருக்காது. இந்த லிவர் வந்து இங்கே தான் இருக்கும். கீ இல்லை, லிவர் வந்து இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரைட் சைடில் வந்து இருக்க லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெட்லைட்டும் இண்டிகேட்டரும் இதில் வந்து வேறு எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு ஹெட்லைட்டும் இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் வந்து ஆக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு லிவர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க லிவர் வந்து ஜஸ்ட்டு வைப்பர் கண்ட்ரோலு அது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த இதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏசி வெண்ட் வந்து இருக்கும். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 4 இடத்துல இருந்து தான் ஏசி வந்து ஸ்ப்ளிட் ஆகும். வேறு எங்கேயும் ஆகாது. இங்கே ஒன்று, அப்புறம் சென்டரில் வந்து ஒரு 2 பிளேஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதில் ஒரு ரேடியோ மட்டும்தான் இருக்கும். வேறு இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் வந்து ஜஸ்ட்டு ப்ளூடூத் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஃபோன் ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு யூஎஸ்பி வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் 2 யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து சார்ஜும் ஏறும். நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் சார்ஜுமே வந்து ஏறும். அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட்டு வந்து ரேடியோவுக்குள்ள ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும், இந்த பட்டனில். வேறு எதுவும் இருக்காது இந்த இடத்துல. இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த எல்லாம் ரேடியோக்குள்ளது மட்டும்தான். இந்த
ஃபார்வர்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டும் அந்த நார்மல் ஃபேனும் வந்து ரன் பண்ணுற அந்த நாப் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஏசிக்கு வந்து ஆக்சஸ் இதுதான் இந்த பட்டனு. அதுக்கப்புறம் ஏசி வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஏசி ஃபேன் இதெல்லாம் ஒரே கண்ட்ரோல் தான் ஆக்சுவலி, தனித்தனியாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு லைட் ஹோல்டர் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஒரு லைட்டு இல்லை மொபைல் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கியர் லிவர். இதில் வந்து 5 கியர் மட்டும்தான் இருக்கும். ஒன்று ரிவர்ஸ் கியரோட சேர்த்து 6 கியரு. அதுக்கப்புறம் இந்த சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்டோவுமே வந்து பவர் விண்டோ தான். அது இந்த இடத்துல மட்டும்தான் ஆக்சஸ்ஸு. அப்புறம் வந்து டிரைவர் சைடு வந்து விண்டோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்காது, பின்னாடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் உள்ளவங்க யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணாத கண்ணாடி மேலே கீழே ஏற்ற முடியாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக உள்ள ஹேண்ட் பிரேக் தான், வேறு ஒன்றும் பெருசாக அதில் இருக்காது. அப்புறம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்ளைன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டு வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் பேசஞ்சர் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்ஸ் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு மேகசின் ஹோல்டர் அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக அதில் இருக்காது. அப்புறம் சீட் பெல்ட் வந்து இந்த இங்கே உள்ள சீட் பெல்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த பின்னாடி சீட்டில் வந்து காமிக்கணும், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து சேம் வந்து டிரைவர் சைடு வந்து அது இருக்காது, ஒரு சைடு தான் அது வந்து இருக்கும். இப்போ வந்து பின்னாடி இதில் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்ஃபோடைன்மெண்ட் வந்து தனியாக காமிக்கிறேன். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் விண்டோக்குள்ள சுவிட்ச் மட்டும் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது இதில். இதுலேயுமே சேம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடிச்சி ஏறதுக்கு மட்டும்தான், வேறெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது இந்த டோரில். ஸ்பீக்கர் முத கொண்டு கூட எதுவும் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். இது வந்து ஒரு பக்கெட் சீட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் ஆனால் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இதில் வந்து சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காருவாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நிறைய பேரோட வீடியோஸ்லையுமே நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சீட் பெல்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இது என்ன பர்பஸில் ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு ஆக்சுவலி தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமாக 3 பேர் நல்லா கொஞ்சம் பெரிய ஆளுங்களே வந்து உட்காரலாம். ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏறி இறங்கலாம் வந்து சிரமமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு காரு பழகிடுச்சுன்னா அது வந்து நல்லாவே தான் இருக்கும். நம்ம ரெகுலராக ஒரு கார் யூஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு காரில் ஏறும்போது அந்த ஏற இறங்கலாம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து நல்லாவே தான் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து காமிக்கிறேன், சில இன்ஃபர்மேஷன் மட்டும் அங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட மீட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வால்வு சென்சார் இண்டிகேட்டர் எரியும். அதுக்கப்புறம் சீட் பெல்ட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறமா இந்த டோர் வந்து எந்த டோர் ஓப்பன் ஆயிருந்தாலும் ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான், ஆனால் எந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு எக்ஸாக்டாக காமிக்காது. அப்புறம் ஹேண்ட் பிரேக் சிம்பிள், பேட்டரி சிம்பிள், அப்புறம் அந்த டெஃப் ஆயிலா இல்லை இது எதுக்குன்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ஆயில் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து வரும், கிளாக் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அப்புறம் இது டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபீச்சர் என்னென்னா இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 சுவிட்ச் இருக்கும். இது வந்து இந்த மோடு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, ட்ரிப் ஏ ட்ரிப் பி, அதுக்கு வந்து ஒரு நாப் மட்டும் இருக்கும். இது இந்த சைடு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அது ரீசெட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த ஹசார்ட் லைட்டு அந்த இண்டிகேட்டருக்கு வந்து இருக்கும், 4 இண்டிகேட்டரும் சேம் டைமில் எரியறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேனுவல் தான். இதெல்லாம் வந்து எதுவும் பெருசாக ஒன்றும் இருக்காது. இங்கே வந்து கண்ணாடி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணாடி இல்லை, இந்த சைடும் இல்லை இந்த சைடும் இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு மைக் மட்டும் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இந்த மைக் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஹாலஜன் டைப்பில் வந்து ஒரு லைட் செட்டிங் மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் ஸ்டாக்லேயே வர்றது, வேறெல்லாம் மேலே ஒன்றும் இருக்காது. மேலெல்லாம் ரொம்ப ப்ளைனாக தான் இருக்கும். அப்புறம் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீர் வந்து ஃபுல்லாக நல்லாவே ஷேக் ஆகும். அந்த பழைய மாடல் டீசல் வண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் தான், அது ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான், எலக்ட்ரிக் ஸ்டேரிங் கிடையாது. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அந்த வண்டி வந்து ஓட்டி பார்க்கலாம், அந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அடிக்கடி யூஸ் பண்ணுற வண்டி தான்.
இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலான ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் மெயினான விஷயம். இப்போ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடு வருது. ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் தான். சும்மா நான் கிளர்ச்சி விட்டுட்டுனா கூட போதும், ஆக்சிலேட்டர் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போகும், நல்லாவே போகும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை அந்தளவுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே போகும். அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா. மற்றபடி டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாதிரி எப்போ ஓட்டினாலும் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிரைவ் ஹேண்ட்லிங் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் பெருசாக ரொம்ப இதெல்லாம் தெரியாது. வண்டி வந்து நல்லாவே இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுதான் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது. கியர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை கியரில் போகிறோன்னு மட்டும் காமிக்கும். மற்றபடி வந்து அப்பு டவுனு அந்த மாதிரி வந்து கியரோட இது காமிக்காது. எவ்வளோ போகிறோமோ, எந்த கியர் போட்டிருக்கோமோ அந்த கியர் மட்டும் ஆக்டிவாக இருக்கிறதுல காமிக்கும். ஒரு நல்ல மேடு தான். இதில் வந்து ஜஸ்ட் ஏற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா வண்டியே தெரியும், நல்லா இப்படி ஒரு மாதிரி ஏற்றமாக ஏறும். ஆனால் அதுலேயுமே வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஏறி இறங்கும். ஏன்னா இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். டெக்னிக்கலாக மட்டும்தான் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சப்போஸ் வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டு விட்டுட்டோம், அந்த பர்டிகுலர் ஸ்பீட் நம்ம வந்து போகலன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிட்டு அதாவே வந்து ஒரு சர்டன் ஸ்பீட் வந்து போகும். இப்போ நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல பாருங்க, அதுவாகவே தான் வண்டி போகுது. ஒரு 25 வரைக்கும் அதுவாகவே போகுது. தேர்ட் கியரில் இருக்கும் போது ஒரு 25 வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரேஸ் பண்ணும். அது என்ன டெக்னிக்கல் வந்து அதில் இருக்குன்னு தெரியல, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போகும். அதே மாதிரி சீட் பெல்ட் இண்டிகேட்டர் மட்டும் ரைஸ் ஆகும் நம்ம அடிக்கலைன்னா. அதுக்கப்புறம் 80 போனோம்னா அதுலேயுமே வந்து வார்னிங் சிம்பிள் வந்து நமக்கு 80 போயிட்டோன்னா ஒரு சின்ன பீப் சவுண்ட் வந்து வரும். இது வந்து திருப்பறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு சின்ன ரோட்லேயே திருப்பி காமிக்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஸ்டியரிங் வந்து ஹெவியாகலாம் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நார்மலாகவே தான் இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இருக்கும். வண்டி ஓட்டுறது வந்து பெருசாக நம்ம ரொம்ப பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். சில பேர் வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைம்பாங்க. மற்றபடி இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். சின்ன ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இஷ்யூ வந்து என்னென்னா, இந்த ஏசி வண்டி வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும், ஃப்ரண்ட் ரோவில் மட்டும்தான் இருக்கும். பின்னாடி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் நம்ம முன்னாடியே வரோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா சீட்டுக்கும் ஆள் ஃபில் பண்ணோன்னா கொஞ்சம் கூலிங் நல்லாயிருக்கும். இல்லை இமீடியட்டாக எல்லாமே ஏறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அதோட கூலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் ஃபீச்சர்ஸும் தேவையில்லை, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்டேரிங், ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டிங் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஹாலஜன் லேம்ப் வச்சு வண்டி ஓட்டினவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக வந்து டிஸ்அட்வான்டேஜெல்லாம் தெரியாது. சப்போஸ் வந்து எல்இடி யூஸ் பண்ணி ஓட்டுறோம் அந்த மாதிரி வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாடி ரோல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாடி ரோல் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. இது பாடி அண்ட் ஃப்ரேம் வண்டிங்கிறதுனால மேலே தான் இருக்கும் பாடி. சும்மா லேசாக ஒரு சின்ன ஷேக் தெரியும், லைட்டாக அப்படி மேலே கீழே அப்படி லைட்டாக ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. அதே மாதிரி சஸ்பென்ஷன்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரொம்பலாம் வந்து இந்த வண்டியில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மற்றபடி கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெவியாகவே தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு சின்ன டேர்னிங்கில் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், இதுலேயுமே ஆக்சுவலி நல்லாவே தான் இருக்கும். ஒரு எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் ஒன்றும் ரொம்பலாம் பெருசாக தெரியாது. அந்தளவுக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். இந்த வண்டி பிடிச்சி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த வண்டியில் எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியாது. மற்றபடி வந்து நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இதில்
நிறைய விஷயங்கள் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த காரோட ப்ரைஸு அப்புறம் மைலேஜ் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருந்தேன்ல. இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுக்கும்போது 11.50 லேக்ஸ், அதாவது 11,50,000 கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் வந்து ஒரு 30,000 to 40,000த்துக்குள்ள ஆக்சசரிஸ் வந்து நிறைய போட்டோம். ஏன்னா ஃப்ளோர் மேட்டு, இந்த மட் ஃப்ளாப்பு, அப்புறம் இந்த சைடு ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த பேக்கில் போட்டிருக்க பிரேக் இண்டிகேட்டர் அந்த ஒரு போர்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் லேம்பு, ஒரு அப்புறம் வந்து ஹார்னுமே வந்து கம்பெனியில் வச்சது தான். ஒரு 30,000 to 40,000 கிட்ட போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்து ஆக்சசரிஸ் போட்டது. அதுக்கப்புறமா இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80க்குள்ள, ஒரு 70 to 80 வந்து நம்ம நார்மலாக இந்த வண்டி யூஸ் பண்ணோம்னா ஒரு 16லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து சாலிடாக வரும். ஏன்னா இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 110 அந்த ரேஞ்சு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13, 14 அந்த ரேஞ்சு வரும். அதுக்கப்புறம் 120லேயே அந்த மாதிரிலாம் நீங்கள் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்கன்னா 11, 12 அந்த மாதிரி தான் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு எவ்வளோ போகணும்னா, நான் அதை ஓட்டி பார்க்கணும்னு ஓட்டி பார்க்கல. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் ஓட்டும் போது 125 கிலோமீட்டர் வரைக்கும் நான் டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாப்ளிங்கு, ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப வண்டி நல்ல வெயிட்டான வண்டி, சூப்பராக இருக்கும். ஒரு 125 கிலோமீட்டர்லாம் நான் ஓட்டியிருக்கேன். அதனால் இந்த வண்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஹில்ஸில் ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கொஞ்சம் ஒரு ஹில்ஸில் ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டினாவே போதும். அதிக ஆள் இருந்தாலுமே சரி, வண்டி வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக இன்ஜினை வந்து ரெவ் பண்ணணும் அப்படின்ற நெசசரிலாம் கிடையாது. நல்லாவே இந்த வண்டி பர்ஃபார்ம் பண்ணும். நார்மலாக ஒரு கார் ஓட்டுறவங்க, நார்மலாக இப்போ எத்தனை பேர் உட்காந்தாலும் சரி, நார்மலாக வந்து ஒரு கார் எப்படி நார்மலாக மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் 7 பேர் உட்காந்தாலும் அதே தான். அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட அந்த மாதிரி சப்போஸ் சொல்கிறேன், அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நார்மலாகவே தான் வண்டி மூவ் ஆகும். எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து வண்டியில் இருக்காது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக மட்டும்தான் இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் கம்மியே தவிர, மற்றபடி இந்த வண்டி வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான வெஹிக்கிள். ஏன்னா இது வந்து நம்பி ஓட்டலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வண்டி. அதுதான் வந்து நான் ஒரு அடிக்கடி யூஸ் பண்ணுறத வச்சு நான் சொல்லணும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்து 2 ஏர் பேக் மட்டும்தான், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏர் பேக்லாம் இல்லை, ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக் மட்டும்தான். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே இந்த வண்டியில் வந்து மேக்ஸிமம் ஹெவியாக தான் இருக்கும். நார்மலாலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமு எல்லாம் டெக்னிக்கலாக நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஜஸ்ட் வந்து இன்ஜின் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப கசமசானலாம் இருக்காது. நல்லாவே நீட்டாகவே தான் இருக்கும். நீட்டாகவே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கசமசா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி இந்த சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும். இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளே கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகம் கேட்காது. இதில் நல்லாவே தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே இருக்கும். ரொம்பலாம் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து மோசமான வெஹிக்கிள்லாம் கிடையாது. நல்ல டீசெண்டாகவே இருக்கும் இந்த வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைப்பருக்கு வாஷரும் வந்து இருக்கும். இதில் வந்து வைப்பருக்கும் சேர்ந்து வாஷரும் வந்து வரும். அது வந்து சேம் லிவர் கண்ட்ரோல் தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்டனா வந்து இருக்கும். வேற எதுவும் இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுதான் ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த சேனலுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.